நம்மளோட ஹேருக்கு ஆயில் வைக்கிறது நல்லதா கெட்டதா அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்றது அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது. அதனால ஆயில் வச்சுக்கிட்டே ஃபுல் டே ஆயிலை கேரி பண்ணிட்டே இருப்பாங்க. தலைக்கு ஜடை போட்டு அழகா ஹேர் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல நம்மளால எண்ணெயை தடவிக்கிட்டு வெளியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ டஸ்ட், அவ்வளோ தூசு மாசுன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்கேல்ப்ல போய் நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு இச்சிங்கும் டேண்ட்ரஃபையும் காஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தருணத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்ணலாமா கூடாதா அப்படி கேட்டிங்கன்னா, நீங்க வீட்ல இருக்கும்போது அப்ளை பண்ணி 1 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிக்கிறதுனால உங்களுக்கு ஹேர் ஆயிலால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்க ஹேருக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தருணத்துல நீங்க வீட்ல இருந்து ஆயிலை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹேர் ஆயிலை அவாய்ட் பண்றது நல்லது.